நமச்சிவாய அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான பெயர்ச்சியான நம்ம சுக்கிர பகவான் தாங்க இந்த பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். சுக்கிர பகவான் பெயர்ச்சி எதுக்குங்க நீங்க யோசிக்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் தான் அதாவது தேவகுரு அசுரகுரு. ஏன்னா கிரகத்துல பார்த்தீங்கன்னா சுப கிரகம் ஒரு குரூப், அசுர குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல அசுர கிரகத்துக்கு அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அவர் தான் சுக்கிர பகவான். அவர் தான் அந்த கிரகத்துக்கு தலைவர். சரிங்களா? சுக்கிர பயிற்சி எதுங்க நம்ம பார்க்கணும்னா, சுக்கிரன் நல்லா இருந்தா தாங்க நம்மளோட குடும்ப வாழ்க்கை, நம்ம திருமணம் ஆகிறது, பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன யோகம். ஏன்னா வாகனத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன். பிளஸ் ஆடம்பர மாளிகை, வீடு வாங்கணும், இல்ல அதிக ஆபரணங்கள், தங்க நகைகள் சேரணும்னா சுக்கிரன் நம்ம ஜாதகத்திலயோ இல்ல சுக்கிரன் பெயர்ச்சி இப்போ முக்கியம், ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்குன்னா சுக்கிர பகவான் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை, அதாவது இருக்கிற திசையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க ஜாதகத்துல இந்த தசை நடக்குதுங்க, சூரிய தசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, நிறைய திசையெல்லாம் இருக்கும். நம்ம ஜனனகால ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஜோசியர்கிட்ட போறீங்க, ஏதோ ஜாதகம் பார்க்கணும், இல்ல கல்யாணம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு நீங்க போனீங்க, இல்ல வீடு கட்டணும்னு எங்க போனீங்கன்னாலும் ஒரு ஜாதகத்தாருக்கிட்டயோ ஜோசியர்கிட்டயோ நீங்க போனீங்கன்னா அவர் முதல் உங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, உங்க ராசி கட்டத்தை பார்த்துட்டு, நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எந்த ராசியில பிறந்திருக்கீங்க பார்த்துட்டு என்ன தசை நடக்குதுன்னு பார்ப்பாங்க. தசைன்னா என்னங்க, அதுதான் இந்த தசை உங்களுக்கு நல்லது கொடுக்குமா, கெட்டது கொடுக்குமா, கல்யாணத்தை பண்ணி வைக்குமா, இல்ல வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்குமான்றது அந்த தசை தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கான ஜாதகத்துல முக்கியமானது. ஏன்னா நார்மலா பெயர்ச்சி ஆகிற எல்லாமே கோச்சார பிரகாரம். கோச்சாரன்றதுனா கரண்ட்ல ஒரு பெயர்ச்சி நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆனா உங்க ஜாதகத்துல, உங்க ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், லக்னம், அதுல இருந்து சூரியன் இருப்பாங்க, சுக்கிரன், எல்லா கிரகமும் இருக்கும். ஒரு கட்டத்திலயும் ஒரு சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரன் இருக்கிற இடத்தை வச்சுதான் உங்களுக்கு இந்த சுக்கிர தசை எப்படி நடக்கும், எப்ப வரும், அதனால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் வரும், அதுல என்னென்ன நன்மை தீமைகள், நாட் ஒன்லி சுக்கிர தசைங்க, எல்லா திசையிலுமே ஒரு கிரகம்னு இருந்தா எல்லா கிரகமும் நன்மையும் செய்யும், எல்லா கிரகமும் தீமையும் செய்யுன்ற அடிப்படையில அவங்க இருக்கிற இடத்த வச்சுதான் அதனோட நன்மை தீமை பலன்கள் இருக்கு. மெயினா இந்த சுக்கிர பகவானுக்கு தான் அதிகபட்ச தசை. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு கால அளவுகோல் இருக்கு. சூரிய தசை தான் பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லா கிரகத்துக்குமே ராஜா, கடவுள், தலைவர்ன்றாங்க. ஏன்னா அவருக்கே 6 வருஷம் தான் தசை நடக்கும். சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா 19 வருஷம். ஆனா சுக்கிர பகவானுக்கு தான் 20 வருஷங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 20 வருஷம் அதிகபட்சமா தசை நடக்கிறதுக்கு சுக்கிர தசை தான் ரொம்ப ரொம்ப. ஏன்னா ஒருத்தர் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பா அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கான்ப்பா, அவனுக்கு என்னப்பா திடீர்னு பார்ப்பாங்க, என்னப்பா அவன் கொஞ்ச நாளா பார்த்தோம் ஆளே இல்லை, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போறான், டம்முன்னு BMW போறான், அவனுக்கு நம்ம சுக்கிர தசை அடிக்குதுப்பான்னு நார்மலாக சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிர தசைன்றவங்க அந்த மாதிரி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஏன்னா 20 வருஷம் நடக்கக்கூடிய தசை. ஸோ ஒருத்தருக்கு கல்யாணத்தை குறிக்கிறது என்னன்னா, ஒரு பையன் இருக்கான் வீட்டில், அவருக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னா உங்களோட கலஸ்தரக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா சுக்கிரனோட அமைவிடம், சுக்கிரன் எங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, உங்க மனைவி எப்படி இருப்பாங்க, மனைவியோட குணநலங்கள் எல்லாமே சுக்கிரனை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மனைவி, அதாவது பெண்கள் ஜாதகத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு யாரை பார்ப்பாங்கன்னா செவ்வாயை பார்ப்பாங்க. அதனால இப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிர பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 பிப்ரவரி மாசம் கரெக்டா 5ஆம் தேதியில இருந்து மார்ச் 1 மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புராட்டத்தி 1, 2, 3 இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்க ராசி கீழே வராங்க. உங்க ராசி படி பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களே, நீங்க எப்பவுமே டாப் லெவல்ல தான். அதாவது எந்த தொழில இருந்தாலுமே, எந்த பொறுப்புல இருந்தாலுமே உங்களுக்கு பதவி ஒரு பொறுப்பான இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டாப் லெவல் பீப்புளோட கனெக்டிங் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நீங்க என்னன்னா உங்களோட ராசியோட ரகசியமே அதுதான். நீங்க உங்ககிட்ட உயர்நிலையில ஒரு கனெக்டிங் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அந்த பதவி உயர்வு 8 இருக்காங்கன்னா அதுக்கு மேல 8 கிட்ட உங்களுக்கு ஒரு பாசம், ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை, அந்த மாதிரி குண அமைப்பு கொண்ட கும்பராசினியர்கள். ஏன்னா நீங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புள் கிட்ட ரொம்ப 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 கனெக்டிவா இருக்கீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ண வந்தோம்னா, சரிங்க விடுங்க, நமக்கு அவர் தெரியுங்க,
எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சின்னதா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நீங்க சின்ன வேலையில தான் இருப்பீங்க. உங்களை சார் இந்த மாதிரி ஏதோ வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, இடம் வந்து கொஞ்சம் இது மாத்தணும், சர்வேர் ஆகணும் அப்படின்னா சும்மா உங்ககிட்ட சரிங்க சார் நமக்கு சர்வேர் அங்க இருக்க சர்வீஸ் ஸ்டாஃப் இல்ல, அவர் நமக்கு தெரியும், அவரை வர சொல்றேன்னு சொல்லி டக்குன்னு ஆரம்பிச்சு வேலையை முடிச்சிருங்க. ஸோ அந்த டாப் லெவல் பீப்புள் கிட்ட கனெக்டிங்ல இருக்கிற கும்பராசி நேயர்களே, இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் பலன்கள் கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். இவரு உங்க ராசிக்கே வராருங்க. ரொம்ப நாளா வந்து ராகு பகவான் அங்கதான் இருக்காரு. இப்ப ஜென்மத்திலே இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து பதவி இழப்பு, வேலை இல்லாத இதுக்கு, பணத்துல ரொம்ப கஷ்டம், குடும்பத்திலேயே பிரச்சனை, எல்லா கஷ்டமும் எனக்கு. ஏன்னா ராகு பகவான் உங்க ஜென்மத்திலே இருந்து அவரோட நட்சத்திரம் வேற, சதயம்லாம் அங்க இருக்கு. சதயம் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம். அங்கே இருந்து முக்கியமா இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துல இருந்தவங்களுக்குலாம் வந்து படாத பாடுபட்டு இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாளா வேலை கஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, பணம் வரும் தான் பேரு, அது ஏற்கனவே நீங்க வாங்கின கடனுக்கு பிச்சுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு நீங்க இந்த வருடம் அமோக இருப்போதுங்க. ஒரு ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு டாப்ல இருக்கும் போது, ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாத சனியா போறாரு. அதுவும் இல்லாம வந்து ராகுபவன் அங்கத்தினால இந்த சுக்கர பகவான், ஏன்னா புதன் இப்ப ஆல்ரெடி வந்துட்டாரு. இந்த சுக்கர பகவான் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, உங்களுக்கு அனைத்து செல்வங்கள், ஏன்னா இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே போக்குவாருங்க. ஏன்னா முக்கியமா குடும்பத்துல மகிழ்ச்சி, ரொம்ப நாளாவே ரொம்ப கஷ்டம், என்னங்க வீட்டுக்கு போனா ஒரே பிரச்சனைங்க, அதை இந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இல்லைங்க இவங்க கூப்பிட்டாருங்க, நிறைய வந்து உங்க உறவினர்கள் இழந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து நிறைய வந்து துக்க செய்திகள்லாம் உங்களுக்கு காதுல வந்து அதுக்கான செலவு பண்றது, ஒரு இன்பமான சூழ்நிலையிலே நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஏதோ ஒரு பொங்கல் தீபாவளிக்கு ஏதோ கடன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ணணும், இல்லை பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஒரு 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 நிகழ்வு நடந்துச்சு சார், இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, ஒரு நியூஸ் வரும். அதுக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு குடும்பத்துக்கு போயிட்டு இதுக்காக வச்சிருந்த காசெல்லாம் அதுல போய் இது பண்ணிருப்பீங்க. இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறுங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து 3க்கு அதிபதி. அதுவும் பாத்தீங்கன்னா உங்க 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ரிஷப வீட்டுல இருக்காரு. 4க்கு அதிபதி, அவர் 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி. அவரு உங்க ராசியிலே வர்றதுனால உங்க நட்சத்திரம், உங்க ராசிக்கு புதிய முயற்சி, அதாவது இவ்வளவு நாள் இருந்த வேலையெல்லாம் முதல் தீருங்க. நீங்க நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும், நினைச்ச பதவி, நினைச்ச உயர்வு. அவர் வந்து 7ஆம் இடத்தை, அதாவது 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை சிம்ம வீட்டை பார்க்கறதுனால முக்கியமா கணவன் மனைவிட இருந்தே இந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமா அதுதாங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீடு சந்தோஷமா இருந்தா நம்ம வேலையை வந்து நம்ம சக்சஸா கொண்டு போவோம். ஸோ அது தீர்ந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீரும். அதனாலதான் நீங்க முழு கான்சென்ட்ரேட்டா வேலையை நீங்க பார்ப்பீங்க. அந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வேலை விஷயமா உங்களுக்கு பதவி உயர்வு, புதிய தொழில உங்களுக்கு முன்னேற்றம். நீங்க வந்து 7ஆம் பார்வை உங்க சிம்ம வீட்டை பார்க்கறதுனால அது வந்து உங்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றதுனால உங்களுக்கு இப்போ சப்போஸ் கல்யாணம் ஆகல, சில பேர் கல்யாணம் பண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கல்யாண அமைப்புகள் வந்து கை கூடும். அதுவும் இல்லாம வந்து 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு இதுலயே வராரு. நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது, மாணவர்கள் வந்து அதுக்கு படிப்பு பிடிக்கிற இடம். 5ஆம் இடம் வந்து உயர்கல்வி, 4ஆம் இடம்ன்றது இந்த பேசிக் கல்வி, அதாவது படிக்காதவங்களும் அப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாம 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து உங்களை இதுலயே வர்றதுனால எதிர்பாராத திடீர் பணமழை உங்களுக்கு வரப்போகுதுங்க. இது வந்து 100% நடக்கும். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் அடுத்தது உச்சத்தை நோக்கி 2ஆம் வீட்டை, உங்களுக்கு அடுத்த வீடான மீனம் சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம், அதை நோக்கி போறதுனால நீங்க எடுத்த காரியங்கள் முதல்ல நீங்க என்னங்க, வேலை ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாம் சந்தோஷமா கிடைக்கும்ல. அந்த வேலையில உங்களுக்கு புதிய திட்டங்கள் நீங்க என்னென்ன போட்டு வச்சிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. அதுவும் இல்லாம 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்த வர்றதுனால நீங்க புதிய கார் வாங்குறது, இல்ல ஏதாவது நீங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும், இல்ல நகை வாங்குறதுக்கெல்லாம் பைசா இல்லைங்க, இருந்த கடனே ஏற்கனவே பேங்க்ல வச்சிருந்த நகையை போட்டாலே போதும்னா அதையும் நீங்க மீட்டு எடுத்துருவீங்க. ஏன்னா ஏற்கனவே மனைவியோட நகை வச்சிருப்பீங்க, இல்ல உங்க செலவுக்காக உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்க போய் எடுத்து வச்ச நகையெல்லாம் அது வந்து எடுத்துருவீங்க. உங்களுக்கு நகை வந்து ஏற்கனவே நகைகள் கடல்ல வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்டு எடுத்துருவீங்க. புதிய தொழில் அமையும். உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி வந்து புதிய முயற்சிகள், வேலையில பதவியில எல்லா புகழையும் உங்களுக்கு கொடுக்குங்க. முக்கியமா குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கொடுத்து இருக்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.